வடிவேல் ஒரு ட்ரெஸ் போட்டு பாத்துருப்பா துபாய். சவுண்ட் வருதுல வச்சுட்டு வாடா. செம்மையா இருக்குல்ல. ஐயோ சோதிக்கிறான். ரிமோட் கார் பாக்கவா? நல்ல சர்க்கஸ் காட்டுறேன். அது தரமாட்டேன். ரிமோட் கார்ல கார் மட்டும் தான் இருக்கு, ரிமோட்டை காணோம். கிளாஸே இல்லையா? ஓட்டையில ஓடச்சு தொலைச்சா நம்ம தான் பே பண்ற மாதிரி இருக்கும். ஹாப்பி பர்த்டே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வில்லேஜ். அதாவது இந்தியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட் மாதிரி இது துபாயில் உள்ள சூப்பர் மார்க்கெட். இங்கே நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லா பொருள்ஸோட ரேட்டும் ப்ளஸ் நம்ம இந்தியாவில் உள்ள ரேட், துபாயில் உள்ள ரேட், இது எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வெல்கம் டு பிளாக் டாட் vlogs. கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனுக்கான ஃபோன்ஸ் கவர் தான் வச்சுருக்காங்க. இங்கே எல்லா மாடல் ஃபோன்ஸுக்கும் கவர்ஸ் இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ்க்கு தேவையான எல்லா ஐட்டத்தையும் இப்போவே இறக்கிட்டாங்க. அது பாருங்க எல்லாமே இருக்கு. சிங்கிள் பால்ஸ், பெல்ஸ் எல்லாமே இருக்கு இப்போதைக்கு. ஹாப்பி அது பர்த்டே செக்ஷன் மச்சான். உனக்கு பிளாஸ்டிங் பர்த்டே செக்ஷன். ஓகே, டேய் ஓடச்சு தொலைச்சா நம்ம தான் பே பண்ற மாதிரி இருக்கும். ஹாப்பி பர்த்டே. ஏன்டா என்னையே கட்டி அது கிளவுஸா பலூன்ஸா மச்சான்? பார்க்கவே இல்லையே இந்த மாதிரி தான் கலெக்ஷன். இதோட கலெக்ஷன் வந்து இங்கதான் வந்தா நல்லா இருக்கும். எல்லாமே இருக்கும் மச்சான். ஆமாடா, அது வேணாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு இது வாங்கணும் மச்சான். இது எவ்வளோடா வருது? இது வந்து 10 grams 11 grams. 11 grams. இப்போ நாங்கள் வேலக்ஸ் எடுக்க வந்திருக்கோம். வேலக்ஸா? வேற என்னடா இது? வேறு பர்ஸுடா. ஓகேவா? பர்ஸ் இல்லை, வேலக்ஸ் தான். வேலக்ஸ் இது இருக்கட்டும் மச்சான், இதெல்லாம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட். வா ரிமோட் கார். எது ரிமோட் கார் பார்ப்போம் வா. இது போட்டா எப்படி இருக்கும்னு பாரு. டேய் அதெல்லாம் ஸ்விம்மிங் போடணும்டா. டேய் ஏன்டா நாம இந்த ஸ்விம்மிங் போக மாட்டோமா? அது முடியாது. ஐயோ கேப்பரா கலந்து. இது இல்லையே, கிளாஸே இல்லையா? இது ஓட்டையில இருக்கா? ஐயோ எங்க கொஞ்சம் திரும்பு. தெரியுதா கண்ணு? தெரியுதா? ஆமா, ஸ்கைடை துபாய் போறேன் பாரு. தெரிஞ்சா சரிதான்டா. தெரியுதுடா. அதை வச்சுட்டு வாடா, நம்ம ரிமோட் கார் பார்ப்போம்டா. ஏன்டா உசரம் வாங்குறவா? சொல்ல மச்சான், அடுத்த போருக்கு போகும்போது இது ஏதாவது எடுக்கணும் மச்சான். எது? இது வாஷிங் தானே? வலிய விடாவா? கண்ணை பாரு, எங்க பிடிச்சவனா எங்க? டேய் கண்ணுல பேர விளையாடா. வாடா டேய், ரிமோட் கார் பார்க்க போகட்டவா? இல்லையா, சவுண்ட் வருதுல வச்சுட்டு வாடா. ஆமா, செம்மையா இருக்குல்ல. ஐயோ சோதிக்கிறான். நல்லா இருக்குல்ல. 4 grams தான் இருக்கு. இந்த வாரியர் இந்த டிப்பு இருக்கா? டிப்பு சுல்தான் இது பாரு. ஆமா, இது யாரு? டிப்பு சுல்தான் மாதிரி தான் இருக்கா. இது எவ்வளவு? 80 ரூபாவா? 4 ரூபா. 4 grams. 4 grams நம்ம ஊர் பைசாக்கு எவ்வளவு வரும்? 4 grams. ஓகே, 80 ரூபா. இங்க வாழ ரிமோட் கார் இங்க டைஸ் இருக்கு. ரிமோட் காரா? எனக்கு ரிமோட் அது தரமாட்டேன். ரிமோட் கார்ல கார் மட்டும் தான் இருக்கு, ரிமோட்டை காணோம். ஃபைனலி கிட்டார் வாசிப்பியா? இது இல்லையாடா? என்ன அட்டு போட்டாங்கடா. டேய் ஏன்டா உசுருவாக்குற? வாடா. ரிமோட் கார் ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டோம். இதுல மியூசிக்கே வரல. இந்த காப்ஸ் துரத்துதே மச்சா. இதான் புதுசா வந்தது நீ பார்த்தது? நான் ஆக்சுவலி இந்த மாதிரி பார்க்கல. எவ்வளோ? 10 grams 11 grams. 11 grams நம்ம ஒரு காசுக்கு எவ்வளவு? 11 ரூபா சம்திங் வருது. ஆமா, நான் வாங்கியிருக்கேன் சின்னதா. அது ஒரு இதாண்டா நல்லா இருக்கு. ரிமோட் காரு, ட்ரக்கு. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாம் ஒரே கலர்ல இருந்தா எப்படி? அதான பார்த்தேன். உள்ள வேற கலர்ல இருக்கு. பரவாயில்ல, நல்லா வெயிட்டாவே இருக்கு. என்னது ரேட்டை மட்டும் காணும்.
பார்த்து படி கூடு ரேஸ் கார் சவுண்டு. ரேஸ் கார் எஃபெக்ட்லாம் வருது. ஓகே. பார்க்க என்ன கண்ணாடியில் உடஞ்சிட்டே இருக்கு. ஐயோ நான் உடைக்கலைங்க. பரவாயில்ல, இந்த கலர் நல்லா தான் இருக்கு. எவ்வளோ கிராம்ஸு? அதே தான், நம்ம ஒரு காசுக்கு 250 ரூபா, அவ்வளோதான். நான் ரிமோட் இல்லை. நான் ரிமோட் கார் பார்த்துட்டு இருக்கேன். என் கூட வந்தவன பாருங்களேன், பந்து பொறுக்கிட்டு இருக்கான். என்னடா செக் பண்ணிட்டு இருக்க? இந்த இதுல விளையாடே இந்த பந்தை ஒழுங்கா பிடுறாடே. இங்கே இரு, ஒரு பந்தை போட்டு எல்லாத்தையும் உடைக்க நீ. நல்ல சர்க்கஸ் காட்டுறேன். டேய் வை, அட்டி வச்சு வெளுக்க. டேய் ஏன்டா இப்படி பண்ற? அடியாய பண்றாடா நீ. பட்டு வாடா. டேய் பேட்டும் கிடைச்சிருந்தா கிரிக்கெட்டே விளையாடலாங்க. அதுக்கு வேற செக்ஷன் இருக்குவா. அதையும் அதே நான் பாக்குறேன். ஸ்கிப்பிங் ஸ்கிப்பிங் அது எதுக்குடா? தைலி அப்படின்னா அப்படி சொல்றதுக்கு தெளிவா சொல்றா. டேய் ஆமா, வேற என்னெல்லாம் இருக்கு? இது வேணும். இது கை பைக்கு கை போற கிளவுஸ் இது வச்சு எதுக்கு? இது எதுக்குண்ணா? ஐ திங்க் இதை நீ ராங்கா ஹேண்டில் பண்றியோன்னு எனக்கு தோணுது. மச்சா இது வந்து அப்படி அதான் சொன்னோம்ல, ராங்கா ஹேண்டில் பண்றடா நீ. ஃபுட்பால் என்ன எல்லா பந்தலையும் காத்து போயிருக்கு. இதுல காத்து இருக்கு. அடிப்பாங்களோ? ரொம்பலாம் கஷ்டப்படாதா. டேய் கொண்டா கொண்டா. இது என்ன கஷ்டம் இருக்கு? பண்ணுப்பா பண்ணுப்பா. இதை பண்றது கஷ்டங்க. ஆமா பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கொஞ்சம் எனக்கு ஈஸியா தானே இருக்கு. பண்ணு பண்ணு. எம்மா கை வலிக்கு. கை வலிக்குது இல்ல, கை அது வந்து வாவ். செருப்பியா இல்ல? செருப்பு நல்ல தரமா தான்ல இருக்கு. 250 ரூபா. எனக்கு தெரிஞ்சு இந்த செருப்பல் நம்ம ஊர்ல 600 ரூபான்னு நினைக்கிறேன். கரெக்டான ரேட்டு தெரியல, ஆனா இருக்கும் 600 ரூபா இருக்கும். இது எப்படி இருக்குது? பார்க்க கொஞ்சம் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. பட்டு போட்டு பார்த்தா தாங்க தெரியும் எல்லாம். ஃபுல்லா செருப்பாக தான் இருக்கு. இது என்ன பாத்ரூம் ஸ்லிப்பரா? எல்லா ரேட்டு இது 5 கிராம்ஸ். 5 கிராம்ஸ் ஐ மீன் 6 கிராம்ஸ். 6 கிராம்ஸ்னா எவ்வளோ மச்சான்? 120. 120. கரெக்டாக அடிக்கியா? 120 வருது. உனக்கு வேலைக்கு போடணும். இது போடு. குரங்கு பொம்மை இது பாரு. என்னடே என்னடி வருது? இல்லடா வீடியோடா. குரங்கு பொம்மை. ஓடிக்கோ. அதான் உனக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் போடுற வரேன். ஷூ பாருங்களேன். ஷூ பாருங்க, செம ஒர்த்தான ஷூ. ஏமா வெயிட் கூட நல்லா இருக்குல்ல? வாவ். எவ்வளோ சைஸ் இது? 39 ஆகாது. சேம் 250 ரூபா. 250 ரூபா. அருமையா இருக்குப்பா ஷூ. ஆனா 250 ரூபா தான். அன்பிலீவபிள். அன்பிலீவபிளா? ஓ மை காட், ஓ மை காட். ஷூலாம் நல்லா தரமா இருக்கு. 250 ரூபாய்க்கு நல்ல தரமாவே இருக்கு. 41. இது வந்ததுக்கு ஷூ பிடிச்சி போச்சு. அப்போ கரெக்டா இருக்கா? பெருசா இல்லையே. அது உனக்கு தான்டா ஃபீல் ஆகுது. எப்படி இருக்கு? இல்ல சொல்ல. நான் என்னடா சொல்லுவேன்? நீ தான்டா ஃபீல் பண்ணி சொல்லணும். நான் எனக்கு காலுக்கு பெருசா தெரியுதான்னு கேட்டேன். பெருசானா கம்ஃபர்டபுளா இருக்கா உனக்கு? பார்க்கறது கொஞ்சம் பெருசுன்னு இல்லடா, கரெக்டா தான்டா இருக்கு. இது பாடுபடுத்துறான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா இதெல்லாம்? நல்லா நல்லாதான் இருக்கு. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ரேட்டு ஓகே தான். இது 250 ரூபானா ஓகே. 250 ரூபாய்க்கு ஓகே தான் நம்ம சொல்லணும். வாவ். டிஷர்ட் ஃபுல்லா கிராம்ஸ் சேம் 11 கிராம்ஸ்.
11 கிராம்ஸ் ஒன்லி. ட்ராக் பேண்ட் எல்லாமே சேம் ரேட்டுங்க. நல்ல பரவாயில்ல, 250 ரூபாய் ஒட்டுனே சொல்லலாம். நம்ம ஊர் காசுக்கு 250 ரூபா. நல்லா தான் இருக்கு எல்லாம். சரி, நான் அந்த வடிவேலு நல்லா இருக்கேன் மச்சான். நல்லா இருக்கா? சரி ஓகே. இந்த வெற்றி கொடிக்கட்டு படத்துல திங்குடி கட்டும் வடிவேலு ஒரு ட்ரெஸ் போட்டு பாத்துருப்பா துபாய். மச்சான் இதா இங்க பாரு, காம்போ நல்லா இருக்குடா. இல்ல ஏதா சொல்லிட்டு போற டேய். கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் இது பேண்ட். இதுதான் வடிவேல் போடுற ட்ரெஸ். ஷேக்குக்கெல்லாம் போடக்கூடிய ட்ரெஸ் இது. அதான் இருந்தாலும் ஷேக் போடக்கூடிய ட்ரெஸ். இல்ல 2 கலர் தான் இருக்கு, வேற கலர் இல்ல. வடிவேல் கலரா போட்டுட்டுப்பா. 2 கலர் தான் ட்ரெஸ் இருக்கு இப்போதைக்கு, வேற கலர் இல்ல. நல்லா இருக்கு. பாத்தீங்களா என் கூட வந்தவன் எங்க போயிட்டு இருக்கான் என்ன விட்டுட்டு? ஜீன்ஸ் பேண்ட் 6 போயிட்டான் டேராட்டா. பரவாயில்ல, கிளாத் நல்லா சூப்பரா இருக்கு. எல்லாமே 250 ரூபானா அன்பிலீவபிள். நம்ப முடியல தான். 33 எவ்வளவு? 33 ஐசியா சொல்றேன். பாடுற எல்லாம் ஒரே ரேட்டு தானே. 250 ரூபா ஒன்லி. இங்க பாத்தீங்கன்னா மச்சான், இது என்ன தீபாவளியா கலரு ஹோலியா? பீச் படத்துல விஜய் போட்டு இது நல்லா இருக்கு பாரு. இத போட்டுட்டு பீச் பக்கத்துல ஜாலியா ஜாலி ஆடுறதுனா கலர்ஃபுல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குடா. கிளாத் வைஸ் நல்லா இருக்கு. கிளாத் பரவாயில்ல, நல்ல துணி கிளாத் ஓகே, நல்லா தான் இருக்கு எல்லாம். இது சில்க் கிளாத்தும்பாங்களா, அந்த கிளாத் நினைக்கிறேன். அதான் 250 ரூபாய்க்கு ஒர்த்து தாங்க. நல்ல டிசைன் எல்லாம் நல்லா தான் இருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்கு. ஷர்ட் என்ன ஒரே கலர்ல இருக்கு எல்லாம். டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ. இது பாக்ஸர் வித் இதுடா மச்சான், நல்லா இருக்கு. இது வித் காம்போ. இது 10 ரூபாய் மச்சான் காம்போ. எது காம்போ? ட்ரவுசர் வித் டி-ஷர்ட். ட்ரவுசர் வித் இல்ல நல்லா இருக்குல்ல. ட்ரவுசர் டி-ஷர்ட் வா. இது அடுத்த வாரம் வரணும் மச்சாங்க. முதல்ல சம்பளம் வரட்டும். வாடி இல்ல சம்பளம் வாங்கிட்டு வாங்கலாம்டா டேய். சம்பளம் பார்த்து நல்லா இருக்கும். இதுதான் மச்சான், இதான் துபாயில ஃபுல்லா ஃபேமஸான செண்டா. என்னடா ஓம்பாட்டிக்கிட்டு அடிச்சுட்டு இருக்க? ஓ சாம்பிள் செண்டா. என்ன கையை நான் நக்கவா தரோம் டேய்? சாம்பிளுக்கு இல்லை போதுடா டேய். ரூம் பக்கத்துல தான், கரெக்டா டியூட்டிக்கு போகும்போது வந்து அடிச்சுட்டு போனா வேலை முடிஞ்சு. நல்லா இருக்குல்ல ஐடியா? ஃபுல்லா செண்டு தான் இது ஃபுல்லா. பரவாயில்ல, ஸ்மெல் கூட நல்லா இருக்குடா. இந்த ஏரியாவே நல்ல ஸ்மெல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. அதான் சரி போமா, டைம் ஆயிடுச்சு. அடுத்த எங்கடா போற இப்போ? பாக்குறது பாக்குறியா, வாங்க போறியா? இப்போதைக்கு திங்கிற ஐட்டத்துல எதுவும் வாங்குற ஐடியா இல்லை, ஏன்னா சேலரி வரல. இனி சேலரி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு வந்து ஏதாச்சும் வாங்கணும். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் சேலரி வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். கிளாஸஸ், ஸ்பெக்ஸ். தேங்க்யூ. நம்ம இப்போ கிளாஸ் போடுற நிலைமை இல்லை, போட்டோம்னா காமெடியாக தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ கிளாஸ் போடுறதா இல்லை. வந்ததுக்கு ஒரே ஒரு ஷூ வாங்கிட்டு அதுக்கு பில்லு போட போயிருக்கா நம்ம ஃப்ரெண்டு. ஓமா வாங்கியாச்சா? ஒரு வழியா ஷூ வாங்கியாச்சு. சரி, ஒரு வழியா இன்னைக்கு இந்த மாலோட ஐட்டம் 10 ரூபா செலவு பண்ணிட்டோம். அம்மா 10 ரூபா எதுக்குடா செலவு பண்ண? மொபைல் மயக்க மாட்டேன். அவளுக்கு தான் எடுத்து காசு கேட்டா, அவளுக்கு தான் எடுத்திருக்கா. இருந்தாலும் சும்மா தானே கூப்பிட்டேன், நான் ரீசனே இல்லாம வந்து ஆக்சுவலி ஒன்னதான் நான் வீடியோ எடுக்க கூப்பிட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்ப்போம். Okay, see you. Bye bye.